வாழ்க்கையில ரொம்ப உபயோகம் உள்ள ஆளா இருக்கக்கூடாது. ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. துரோகம் அப்படிங்கிறது எங்கேருந்து வருது அப்படின்னா, நீங்க இன்னொருத்தருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறீங்க, உபயோகமா இருக்கீங்க அப்படிங்கும்போது, மீனிங்ஃபுல்லா இருக்கீங்க, வேல்யூபிளா இருக்கீங்க அப்படிங்கும்போது, அவங்க உங்கள எப்படி ட்ரீட் பண்ணணும்னு தெரியாம ட்ரீட் பண்ணும்போது தான் அந்த துரோகம் வருது. ஸோ நீங்க ஒருத்தருக்கு உபயோகமா உள்ள ஆளா இருந்தீங்கன்னா, இந்த உலகம் வந்து உங்கள அதிகமா யூஸ் பண்ணி தூக்கி எறிஞ்சிடும். அப்ப தூக்கி எறியும்போது நம்ம ரொம்ப வருத்தப்படுவோம். ஸோ என்ன சார் நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? உபயோகமா இருக்கிறது தானே வாழ்க்கைங்கிறாங்க. அப்படி கிடையாது. எவ்வளோ தூரங்கிறது ஒரு லிமிட் இருக்கு. எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்க மாரி, ஒருத்தர் நல்லவனா இருக்கிறதுக்கும், ஒருத்தர் யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கும், உபயோகம் உள்ளவனா இருக்கிறதுக்கும், நன்றி உள்ளவனா இருக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே லிமிட் இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கிறது எவ்வளோ நல்ல பழக்கம் இல்லையோ, அதே மாரி ரொம்ப உபயோகம் உள்ள பையனா இருக்கிறது ரொம்ப ரொம்ப தவறு. இத தயவு செய்து எல்லாரும் புரிஞ்சுக்கங்க. இதுல லிமிட்டடா இருந்துட்டீங்க அப்படின்னா, துரோகம் அப்படிங்கிற ஒரு சிக்கல்லேருந்து வெளியே வந்துடலாம். ஏன்னா, நீங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்பீங்க. உங்கள ஒருத்தன் யூஸ் பண்றான் அப்படின்னா, நீங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வைப்பீங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷன் அவன் வந்து மீட் பண்ணவே மாட்டான். ஏன் தெரியுமா? அவனுக்கு காரியம் முடிஞ்சா போயிட்டே இருப்பான். உங்கள தூக்கி தான் எறிவான். அப்போ உபயோகமா இருக்கிறது எவ்வளோ கஷ்டமோ, அதே மாரி உபயோகமா இருக்கவன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றத மீட் பண்றதும் கஷ்டம். அதனால தான் இந்த துரோகங்கள், சதிகள் எல்லாமே நடக்குது. மனம் உடைவது எல்லாமே நடக்குது. ஸோ இதெல்லாம் கட்டுப்படுத்தணும். இதெல்லாம் வந்து கிராஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்க நல்லவனா இருக்கிறதுக்கு தேவையே கிடையாது. உபயோகமா உள்ளவனா இருக்கிறதுக்கு தேவையே கிடையாது. அத முதல்ல கண்ட்ரோல் பண்ணிங்க. இல்லைன்னா இந்த உலகம் உங்கள யூஸ் பண்ணி தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கும். நீங்க தூக்கி போடும்போது நீங்க வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. அதுதான் நடக்குது. தயவு செய்து கேர்ஃபுல்லா உபயோகம் உள்ள பொருளாளா இருங்க.